தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. பல நேரங்களிலே கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். நமக்கு ஆண்டவர் சிலதை கொடுத்தாருன்னா, அந்த ஏற்ற துணைன்னு இருக்குல்ல, நான் எப்பவும் சொல்லுவேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க. ஏற்ற துணைன்னா என்னன்னா, ஏற்ற துணைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நினைக்கிற மாதிரியே அவரும் நினைக்கிறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நான் என்ன விரும்புறேனோ அவங்க செய்றாங்க. அது எப்படி ஏற்ற துணை ஆகும்? இதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது ஏற்ற துணை ஆகாது. ஏன்னா கணவன் மண்ணு, மனைவி எலும்பு, மேடே ரா மெட்டீரியல் வேற, ரா மெட்டீரியல் ரெண்டு பேர் ப்ரிப்பரேஷனே ரா மெட்டீரியல் வேற. இவரு ஆண்களுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்களுடைய உடல் அமைப்பு வேறு, மைண்ட் செட் வேறு, ஆண்கள் மைண்ட் செட் வேறு, பெண்கள் மைண்ட் செட் வேறு, எல்லாமே வெவ்வேற, 100% வெவ்வேற. அப்ப ஏற்ற துணைனா என்ன? ரெண்டும் வெவ்வேற இருக்கு. ரெண்டும் ஏற்ற துணைனா என்ன? இப்போ கப்புக்கு ஏற்ற துணை என்னது? சாசர். ஆனா கப்பும் சாசரும் ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. இது வெர்டிகலா இருக்கும், இது ஸ்பெரிக்கலா இருக்கும், இப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கும். இது தட்டையா இருக்கும், இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். எதை வேணா எடுத்துக்கோங்க. நெட்டு போல்ட் இருக்கு, ரெண்டு ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு வேலை செய்ய முடியும். ஆனா நெட்டு வேற மாதிரி இருக்கும், போல்ட் வேற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். அந்த வேலைக்கு பேர் தான் ஏற்ற துணை. நெட்டும் போல்ட்டும் ஒரு மறையில ஏறும், காஃபியும் சாசரும் கப்பும் சாசரும் ஒரு இடத்துல அப்படி அமையும், ஆனா வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அப்படித்தான். இப்ப பேண்ட் இருக்கு, ஷர்ட் இருக்கு, பேண்டோட அமைப்பு வேற, சட்டோட அமைப்பு வேற, ரெண்டும் சேரணும். கிளாத்தே வெவ்வேறு கிளாத்து. ஷர்ட் கிளாத்ல பேண்ட் போட முடியாது, பேண்ட் கிளாத்ல சட்டை போட முடியாது, வேர்த்து ஊத்தும். அதுவே ஷர்ட் கிளாத்ல பேண்ட போத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இல்லையா? வெவ்வேற இருக்கு, வெவ்வேற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும். அந்த வேலை இருக்கு பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. பரலோகம் இந்த பூமியில அனுப்பும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி அனுப்பாது. அப்படின்னா ஏற்ற துணைனா ஒரு ஆணும் தான் ஏற்ற துணை. ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கண்ணு, மூக்கு, முடி, அமைப்பு எல்லாம். அது ஏற்ற துணையா இருக்காது. ஆணுடைய சரீரம் வேறு, பெண்ணுடைய சரீரம் வேறு. ஆணும் பெண்ணும் இருந்ததான் ஏற்ற துணை. இரவு பகல், இரவு நல்ல இருட்டா இருக்கும், பகல் வெளிச்சமா இருக்கும், ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள் இல்லையா? முழுக்க வெளிச்சமாவே இருந்தா எப்படி ஒரு நாள் ஆகும்? ரெண்டும் சேரணும், ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, நீ உனக்கு ஏத்த மாதிரி அந்த அம்மாவை மாத்த நினைக்கிற, அந்த அம்மா அவருக்கு ஏத்த மாதிரி உண்ட மாத்த நினைக்குது. ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லா இதுலயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சாச்சு. எனக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறணும், அவங்க மாறணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவர் மாறணும். மாறவே மாட்டாது, மாற முடியாது, டிசைன் வேற. அப்படியே அவங்க மாறின மாதிரி செஞ்சாலும் யாரோ ஒருத்தருடைய யூனிக்னஸ் போயிடும், அவங்களுடைய தனிப்பட்ட காரியம் என்ன செஞ்சிடும், போயிடும். ரெண்டு பேரும் சேருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தேவ சித்தத்தை பூமியில் செய்வாங்க. ஒரு ஆபிரகாமும் ஒரு சாராளும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை கொண்டு வருவார்கள். அதுதான் தேவ சித்தம். அந்த வேலைக்கு தான் கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறார். இப்போ ஆதாம் பண்படுத்த பாதுகாக்க இருக்குல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் என்பது வெறும் மரம் செடி கொடியை மட்டும் பாதுகாப்பதல்ல, அவன் பாதுகாக்க வேண்டியது ஏவாளையும் சேர்த்து. ஏவாளை எங்க தான் இருக்கிறாங்க? தோட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க. பாம்பு பழத்துக்கிட்ட பேசல, பாம்பு ஏவாள்கிட்ட தான் பேசிச்சு. இவன் எதை தடுத்துருக்கணும் தெரியுமா? ஏவாள்கிட்ட பேச விடாம தடுத்துருக்கணும். இன்னைக்கு பல நேரத்துல நாம குடும்பத்தை பாக்குறோம் சொல்றோமே, குடும்பத்துல நல்ல வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், பொருள் வாங்கணும், நகை சேர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைங்கள் எதிர்காலம் எல்லாம் பாக்குறோமே, முதல்ல ஏவாளை பார்க்கணும், ஆதாம பார்க்கணும். இந்த ரெண்டும் கரெக்டா இருந்தாதான், ஏற்ற துணையா இருந்தாதான் தோட்டம் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். இதுல ஒருத்தர் பாம்பு கிட்ட பேசினாலும் தோட்டம் போயிடும். இன்னைக்கு நம்ம ஏவாளுக்கு நமக்கே ஏற்ற துணை இல்லைன்னு நினைச்சிட்டோம். இது செட் ஆகாது, இது சரி வராது, இது வாழ்க்கைக்கு ஒத்து போகாது, இது எனக்கு இதுக்கு ஒத்து வராது அப்படின்னு இந்த கான்வர்சேஷனே 30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கான்வர்சேஷன்லயே 35 வருஷம் போயிடுச்சு. ஒரு 52-60 வயசு ரிட்டையர் ஆன பிறகு தாத்தா பாட்டி கிட்ட உட்காந்து பேரங்க பேசும்போது, தாத்தா பாட்டி பாருங்க உண்மையெல்லாம் பேசுவாங்க. எப்படியோப்பா வாழ்க்கை அப்படி ஓடிருச்சு அப்படிம்பாங்க. சந்தோஷமா போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஓடிருச்சே. அப்படித்தான் இத்தனை வருஷம் வாழ்க்கை ஓடி இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எதுல வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க? இவருக்கு ஏத்த மாதிரி அவங்க, அவருக்கு ஏத்த மாதிரி இவங்க. பெரும்பாலும் ஆண்கள்
தங்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்களை மாத்திடுவாங்க, மேல் டாமினேஷன் அப்படியே மாத்திடுவாங்க. ஒரு சில பெண்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்களை மாத்திடுவாங்க. ஃபெமினிஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சொல்றாங்கல்ல, உங்க அப்பா வந்த பிறகு நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகவே இல்லை, உங்க அப்பா என்ன போக கூடாது சொல்லிட்டாரு அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணோம். சில நேரத்துல வீட்டுல மாமியார் கம்மக்கூட, இவ வந்து என் பையனை கூட்டிட்டு போயிட்டா, அவனை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. இவங்க ஃபேமிலியா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க, இல்ல இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த கான்வர்சேஷன்லயே மொத்த லைஃபும் ஓடிடுச்சு. இதுல இவங்க எங்க காடோடைய பர்பஸ், கர்த்தர் என்ன கொண்டு வந்தாரு, எதுக்கு எங்களை இணைச்சாரு, எங்க மூலமா என்ன செய்ய விரும்பினாரு, பரலோகத்தினுடைய திட்டம் என்னங்கிறதே தெரிஞ்சுக்காமே போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன, ஆதாம் தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான், கடைசி வரைக்கும் அவனை வச்சு எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஆபிரகாம கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு, கூட்டிட்டு வந்து கானானுக்கு கொண்டு வந்து அவன வழியா செய்ய வேண்டியிருக்கு. ஆதாம் வழியா செய்ய வேண்டியது இப்ப யார் வழியா வந்திருக்குது, ஆபிரகாம் வழியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதனால்தான் மத்திய ஆரம்பிக்கும் போது ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்காது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பிளான் போச்சு, தோட்டத்தை விட்டு போயாச்சு, குடும்பத்தை விட்டு போயாச்சு, கர்த்தர் வச்ச ஹெவன்லி பிளான் மொத்தம் போயிடுச்சு. இப்ப இங்க ஆபிரகாமுக்கு அது புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் அவன் சொல்றான், தன் சரீரம் செத்ததையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தருவார் என்று காத்திருந்தான். வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறந்ததாக சொல்லப்படுது. ஒரு குடும்பத்துல கர்த்தர் ஸ்பிரிச்சுவலி நம்ம மேல என்ன பிளான் வச்சிருக்காருன்னு பார்க்கணும். அந்த அம்மா கிட்ட என்ன குறை இருக்கு, இவர்கிட்ட என்ன குறை இருக்கு, அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுது, இவர் என்ன தப்பு பண்றாரு, இந்த அம்மாவை சந்தேகப்படுது, அந்த ஐயாவை சந்தேகப்படுறது, இப்படியே குடும்பத்தை 25 வருஷம் ஓட்டி முடிச்சாச்சு. இந்த அம்மா பின்னாடி அவரு, அந்த அம்மா பின்னாடி இவங்க, இப்படியே மாறி மாறி குற்றப்படுத்தி 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 இவங்க செய்ய வேண்டிய காட்ஸ் பிளானையே செய்யல. உட்காந்து கல்யாணம் ஆன உடனே பேசணும், எதுக்கு நம்மளை இணைச்சிருக்கிறாரு. 2 பேரும் ஆப்போசிட்டா கூட இருப்பீங்க. நீங்க நான் வெஜிடேரியனா இருப்பீங்க, வந்திருக்கிறது பியூர் வெஜிடேரியனா இருக்கும். நீங்க படபடன்னு பேசுற ஆளா இருக்கும், அது வந்தது சுத்தமா பேசாததா இருக்கும். 1000 வார்த்தை பேசினாதான் ஒரு வார்த்தை பேசுவோம். சில ஆண்கள்லாம் பார்த்திருக்கீங்களா, மொத்தம் பேசி முடிச்ச பிறகு கடைசியா அப்படின்ட்டு இருந்துச்சு போவாப்ல. இந்த அம்மா நினைக்கும், இவ்வளவு பேசினதுக்கு இவ்வளவு தானான்னு. அது அவர் சுபாவம், அவ்வளவுதான். சில சகோதரிமார்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்கும், ஒன்னும் தெரியாது. அதுக்கு நாம நினைச்சுக்கிறோம், சே ஒன்னும் தெரியாததை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, உனக்கு அதான் நல்லது. சில நேரத்தில் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது, உங்களுக்கு இருக்கிற குறை நல்லது, அவங்களுக்கு இருக்கிற குறை நல்லது. இதனோட சேர்ந்து குடும்பம் ஓடணும். ஒண்ணு மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும், எங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்பி இருக்கிறார், எங்கள் மூலமாக ஏதோ கர்த்தர் இந்த பூமியில் செய்ய போகிறார், அதுக்காகத்தான் நாங்கள் இணைக்கப்பட்டோம். இந்த குறைய பார்க்கறதை நிறுத்திட்டு தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் எங்களை வைத்தார். இந்த பிளான் எதுக்கு ஆண்டவர், இந்த தோட்டம் எதுக்கு, இந்த ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கணும், இந்த ஜீவ விருட்சத்துக்கு பின்னாடி இருக்கிற பிளான் என்ன, அதை ஒவ்வொன்றா ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அப்ப ஆதாமுக்கு தெரியும், இந்த ஆதாம் ஏவாள் வழியாகத்தான் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இந்த பிளான் அவனுக்கு அப்ப புரியும். ஓ, நான் பரலோகத்துக்காக உண்டாக்கப்பட்டவன், நானும் ஏவாளும் சேர்ந்து பரலோகத்துக்கு இங்கிருந்து பிள்ளைகளை கொடுத்து அனுப்ப வேண்டியவர்கள், மிகப்பெரிய பிளான் எங்க மேல இருக்குன்னு அவன் புரிஞ்சிருச்சுன்னா அவன் பழத்தை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் போகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் சரி, அது ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகட்டும், சாராளுக்கு 90 ஆகட்டும், இப்ப தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட சரி, ஆண்டவரே எதுக்காக இணைச்சிங்க, எதுக்காக எங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க ஏன் இணைக்கப்பட்டோம், இந்த காரியத்தை நாங்க நிறைவேற்றணும், நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் மாறாதவர்கள் மாறுவார்கள். ஏன்னா நீங்க இப்படி போக 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 அது மாறாமையே பிசாசு வச்சுக்கிறான், அதை மாத்தாமே வச்சுக்கிறான். ஏன்னா இதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க பிளானை செய்ய விடாமே பார்த்துக்கிட்டான். இப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை ஏன் இணைச்சிருக்கீங்க. அது ஆப்போசிட்ல இருக்கிறது நான் பிலீவராகவே இருக்கட்டும், ஆயிடுச்சு கல்யாணம், நான் பிலீவராகவே இருக்கட்டும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பிலீவரா பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. கர்த்தர் அதை சரி பண்ணி உங்கள் மூலமாக மீண்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை. செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்ல. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க, செகண்ட் சான்ஸ்னா இன்னொரு கல்யாணம் இல்ல, தப்பா எடுத்துறாதீங்க. இதை ஆண்டவர் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார், அவர் எதையும் சரி பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.